தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித்குமார் கார் பந்தய வீரராகவும் உள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அஜித்குமாரின் அணி 3வது இடம் பிடித்தது. சமீபத்தில் இத்தாலியில் நடைபெற்ற 12வது மிச்சலின் முக்கல்லோ கார் பந்தயத்தில் அஜித்குமார் பங்கேற்ற ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து பெல்ஜியம் நாட்டில் ஸ்பா பிராங்கோமெச்சாம்ஸ் சர்க்கியூட்டில் நடைபெற்ற GD4 யூரோப்பியன் சீரிஸ் கார் பந்தயத்திலும் அஜித் கலந்து கொண்டார். இந்த பந்தயத்தில் அஜித்தின் அணி 2வது இடம் பிடித்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய மோட்டார் விளையாட்டுத் துறைக்கு இது பெருமையான தருணம் என்று பதிவிட்டுள்ளார். அஜித்குமார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே கார் ரேசிங்கில் ஈடுபட்டு வருவது தெளிவாக தெரிகிறது. இருப்பினும் சினிமாவிலும் இவரது நடிப்பை குறைத்து பேச முடியாது. இந்த ஆண்டில் விடாமுயற்சி மற்றும் குட் பை டக்லி என 2 படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது. இதில் விடாமுயற்சி படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் குட் பை டக்லி படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. துபாய் மற்றும் இத்தாலியில் நடைபெற்ற ரேஸில் 3வது இடமும் பெல்ஜியம் ரேஸில் தற்போது 2வது இடமும் அஜித் அணி பெற்றதை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.